தாழ்த்தப்பட்டவர் வார்த்தையை அரூர் அதிமுக எம்எல்ஏ பயன்படுத்தியதற்கு அமைச்சர் வன்னியரசு தற்பொழுது எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். வன்னியரசு எதிர்ப்பை தொடர்ந்து மாற்றி குறிப்பிடுமாறு அமைச்சர் ஆதவர்ஜுனா அதனை வலியுறுத்தியுள்ளார். தாழ்த்தப்பட்டவர் என்ற வார்த்தைக்கு வன்னியரசு தற்பொழுது எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் குறித்து மாறி மாறி பட்டியலிட்ட கட்சி உறுப்பினர்கள் இதனைத் தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட என்ற வார்த்தையை பயன்படுத்தியதற்கு தற்பொழுது வன்னியரசு அவருடைய எதிர்ப்பினை தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செலினா இணைப்பில் உள்ளார். செலினா, வணக்கம். சட்டசபையில் தாழ்த்தப்பட்டவர் என்ற வார்த்தைக்கு வன்னியரசு தற்பொழுது எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். சட்டப்பேரவையில் இன்றைய ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது பேசி வரக்கூடிய நிலையில் தாழ்த்தப்பட்ட மக்கள் என குறிப்பிட்டு பேசிய அரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் எதிர்ப்பு தெரிவித்து மாற்றி குறிப்பிட அறிவுறுத்திய அமைச்சர் ஆதவர்ஜுனா அதனைத் தொடர்ந்து தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் குறித்து மாறி மாறி பட்டியலின கட்சிகள் உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக பேசினார்கள். குறிப்பாக ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய அரூர் சட்டமன்ற உறுப்பினர் தலித் ஒருவரை சபாநாயகராக நியமித்தவர் என தலைவி ஜெயலலிதா என்று குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பேசிய சபாநாயகர் ஜாதி மதங்களை கடந்து மக்கள் உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து இருப்பதாகவும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டார். பேரவை தலைவர்களுக்கு நீங்கள் ஆள் இல்லாததால் இறக்குமதி செய்தீர்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் இடையில் குறுக்கிட்டு பேசினார். இதற்கு மேலும் இதுவரையிலும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு 8 பேருக்கு அமைச்சர்களாக ஆக்கியிருப்பதாகவும் என்ற வரலாற்று எந்த ஆட்சியிலும் இல்லை என்று அமைச்சர் செங்கோட்டையன் பதிலளித்திருந்தார். குறிப்பாக வீதிகளில் இருந்த சாதி பெயர்களை நீக்கியவர் எம்ஜிஆர் எனவும் அவர் தரப்பில் கருத்தை சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஆதவர்ஜுனா தலித் சமுதாய சகோதரர்களை தாழ்த்தப்பட்ட மக்கள் என 3 முறை குறிப்பிட்டிருப்பதாகவும் அவ்வாறு அவர்களை குறிப்பிட்டது தேவையில்லை என்றும் தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலளித்து பேசிய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் குறிப்பாக அதிமுக காலத்தில் தனபால் அவர்களை சபாநாயகராக இருந்ததாக குறிப்பிட்ட அவர் அவருடைய மகன் தற்பொழுது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருப்பதாகவும் அதற்கு மேலாக தொடர்ச்சியாக பேசிய அமைச்சர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். அரூர் சட்டமன்ற உறுப்பினரும் நானும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் தான் என்பதில் அடிப்படையாக தான் கூறினேன் எனவும் இதை தவிர உள்நோக்கம் எதுவும் இல்லை என்று தெரிவித்திருந்தார். இறுதியாக பேசிய முன்னாள் அமைச்சர் கோவி செழியன் சட்டப்பேரவையில் முதல் முறையாக பேரவை துணைத் தலைவர் தலித் சமூகத்தை சேர்ந்தவராக நியமித்தது எங்கள் தலைவர் கலைஞர் தான் எனவும் அதே தலித் சமூகத்தை சேர்ந்த என்னை அரசு கொறடாவாகவும் அதே போல அமைச்சராகவும் நியமித்தவர் தான் திமுக தலைவர் என்றும் குறிப்பிட்டிருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக பேசிய சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் 1998ஆம் ஆண்டிலேயே மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் நியமிக்கப்பட்டது பாமக தான் எனவும் குறிப்பிட்டிருந்தார். இறுதியாக பேசிய அமைச்சர் வன்னியரசு தாழ்த்தப்பட்டவர் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என ஆதவர்ஜுனா கூறியிருப்பது நாங்கள் ஜாதி ஒழிப்பை முன்னிறுத்தி போராடிய இயக்கம் எனவும் நாங்கள் தலித் என்ற வார்த்தையை பயன்படுத்தி தொடர்ச்சியாக வருவதாகவும் தலித்கள் இந்தியா முழுவதும் ஒருங்கிணைந்ததை தடுக்க பட்டியலினம் என்கின்ற வார்த்தையை பாஜக பயன்படுத்துகிறது எனவும் தலித் சமூகத்தை சேர்ந்த எங்களை அமைச்சராக இந்த அரசில் இடம்பெற்றிருக்கிறோம் என்றும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது எங்கள் நடைமுறைக்கு வந்திருப்பதும் இதற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். குறிப்பாக தலித் சமூக வார்த்தையை தொடர்ச்சியாக விசிக தான் தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருவதாகவும் பாஜக இதனை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக தாழ்த்தப்பட்ட மக்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி வருவதையும் சுட்டிக்காட்டி அவர் சட்டப்பேரவையில் உரையாற்றினார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செலினா.